இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். நம்முடைய தேவன் நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிற தேவன். அவர் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிற தேவன். நமக்கு அவர் வழி காட்டுகிறார். உங்களையும் என்னையும் அவர் நீதியின் பாதையில, வெளிச்சத்தின் பாதையில அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். எனவேதான் அவர் உனக்கு நான் போதிப்பேன், நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் நம்மோடு கூட பேசுவார். அவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் கேட்கும்படியாய் நம்முடைய இருதயத்தையும், நம்முடைய சிந்தையையும், நம்முடைய செவியையும் கூட நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் சொல்கின்றது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. ஆம், வழி காட்டுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம்முடைய இருதயத்தை நாம் அர்ப்பணிப்போம். அவர் நம்மை வழி நடத்துவார். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நாம் எப்படி நடக்க வேண்டும், எந்த வழியிலே சொல்ல வேண்டும் என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அவரே நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. நாம் கலங்க வேண்டாம். நம்மை நடத்துகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறபடினால அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு எந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை அவர் போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பாராம் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே அவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் அவர் நடத்துவார். நிச்சயமாய் நாம் எந்த விதத்திலும், எந்த தேவனுக்கு விருப்பமில்லாத வழியிலே நடக்காதபடி அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நமக்கு முன் செல்கிற கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார். நம்மை அப்படியே அவர் நடத்துவார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாராம். இந்த நாளிலே அவர் நம்மை போதித்து நடத்தும்படியாய், நமக்கு அற்புதமாய் ஆச்சரியவிதமான வழியிலே நம்மை நடத்தும்படியாய் நம்ம அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த 5 மாதங்களை காணும்படியாய் கிருபை செய்தீங்களே, உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதுமாய் எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் சபை மக்களையும், ஒவ்வொருவரையும் கூட நீ அற்புதமாய் நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். God bless you. Jesus loves you.